ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உறவுமுறை கணக்குகள்ல இன்னொரு கணக்கு. தீபக்கின் சகோதரர் விமல். தீபக்கின் சகோதரர் விமல், அதாவது தீபக்கினுடைய அண்ணனாகவும் இருக்கலாம், தம்பியாகவும் இருக்கலாம். ஒரு கணக்குக்கு ஒரு நிமிஷம் தான், அதனால நீங்க தீபக்குன்னு ஃபுல்லா கூட எழுத வேண்டாம், ஷார்ட்டா கூட எழுதிக்கலாம். தீபக், தீபக்கினுடைய சகோதரர் விமல். தீபக்கினுடைய சகோதரர் விமல். அப்ப ஆணாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்கொயர்ஸை போடுங்க, பெண்ணாக இருந்தால் சர்க்கிள் போடுங்க. சகோதரங்கிறப்ப இந்த சிம்பல். தீபக்கினுடைய சகோதரர் விமல். விமல் என்பவர், அந்த என்பவர்ங்கிறதே ஒரு கன்ஃபியூஸ்ட் வேர்டு. அந்த என்பவர்ங்கிறதே நீங்க விட்டுருங்க, வேண்டாம். விமல் பிரேமின் மகன். பிரேமினுடைய மகன் தான் விமல். விமல் யாருன்னா பிரேமுடைய மகன். பிரேமுடைய மகன் விமல். புரியுதாப்பா? புரியுதுங்களா? பிரேம் அப்பா, பிரேமினுடைய மகன் தான் விமல். அதாவது இந்த என்பவர்ங்கிறதே வேண்டாம். பிரேமின் மகன் விமல். பிரேமினுடைய மகன் விமல். ராஜா பிரேமின் தந்தை. பிரேமுக்கு தந்தை, தந்தையாக இருந்தா மேல ஏறும் மார்க். ராஜா, பிரேமினுடைய தந்தை ராஜா. சரிங்களா? நெக்ஸ்ட். இப்ப என்ன கொஸ்டின்னா, என்பவர் விட்டுருங்க. ராஜாவுக்கு, இக்குங்கிற வேர்டு முக்கியமானது. ராஜாவுக்கு விமல் என்ன உறவு? ராஜாவுக்கு, ராஜா, ராஜாவுக்கு விமல் யார்? மகன். மகனினுடைய மகன். அப்ப ராஜா விமலை என்னன்னு கூப்பிடுவாரு? பேரன். ராஜாவுக்கு விமல் பேரன். சோ ஆன்சர் பேரன். Thank you.